கருப்பன் எப்படி ஓடி திரியிறான்னு பாருங்கள். நைட்டு சாப்பாடு போட்டால் தூங்கிடுங்க, காவை காக்காதுங்க, நாய்கனால் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்துக்கோங்க. இவன் ஃபுல் டே முழிச்சு தான் இருப்பான். ஃபுல் டே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவான்னா, சாரு எங்கே இருக்கிற மரக்கட்டை எல்லாத்தையும் கொண்டாந்து வாசல் முன்னாடி போட்டுக்கிட்டு விளாண்டுட்ருப்பாங்க. நம்ம நிம்மதியாக தூங்கலாம், யாரும் உள்ளே என்ட்ராக முடியாதுங்க. உண்மையாலுமே இவங்க இல்லாமலாம் இருக்கவே முடியாது. பைரவியை கொண்டே அங்கே போட்டுட்டேன், இவன் தான் இருக்கான். ஆனால் முழு நேரம் பொண்ணு தான் இவன். கருப்பன்னு தான் சொல்லுவோம் நாங்கள். ஆனால் தூங்கவே தூங்காது, எனி டைம் அலாட்டு தான். ஒரு ஏக்கர் இருக்கும், அதை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதனால எல்லாத்தையும் புறைய கொண்டாந்து வாசலில் போட்டுட்ருப்பாங்க. இதுதான் அவங்க டியூட்டி. எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். நைட்டில் தூங்க வேண்டியது தானே, தூங்கலை. பைரவிக்காண்டி அங்கே ஒரு வந்து படுத்து கிடக்குறான் 2 நாளாக. பைரவி ஆள் இல்லை, அதனால் அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பைரவி கொண்டு ஷெல்டரில் போட்டேன், போயிட்டான் பயந்து. கருப்பு டேய் தூங்காதுங்க. எவ்வளோ காவல் தெரியுமா அவங்களுக்கு, இவங்களுடைய அருமை தெரியல, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு ஒன்று வளர்த்திங்கன்னா யாருமே உள்ளே என்ட்ராக முடியாது, அந்தளவுக்கு சுற்றி தெரிவாங்க. நல்ல பசங்க, அருமை தெரியலை, அவ்வளோதான். அதாவது அதிகமாக இருக்கிறதுனால அதோடைய அருமை தெரியலை, வேறு ஒன்றும் கிடையாது. கம்மியாக இருந்தாங்கன்னா அதோட அருமை தெரியும். அதிகமாகிட்டாங்கல்ல, அதான் ரீசன். அதான் இவ்வளோ இருக்கிறாங்க. சரி, அதுக்கு ஒரு காலம் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ. டே இங்கே வர்றேன் செல்லப்பில்ல, செல்லப்பில்ல இங்கே வர்றடி. என்னடி முடிச்சிருக்கு, தூங்க வேண்டியதானே? நானே சொல்லுவேன் தூங்கடாடி. தூங்காது. ஆனால் பகலில் காலையில் 8 மணிக்கு என்ன பண்ணும், படுத்துரும். காலையில் 8 மணிக்கு தூக்கி அப்படியே கூண்டை போட்டுருவோமா, அப்படியே தூங்கிடுவா. பகலில் தூங்கிட்டு இருக்கோம்.